அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 8 எல்லா உயிரும் தொழும் என்ற தலைப்பில் மனிதம் ஆளுமை பற்றிய பாடப்பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் ஆளுமை என்ற தலைப்பில் விரிவானம் பெண் படைப்பாளர் சாந்தா தத் அவர்கள் எழுதிய கோடை மலை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. சரி, நூல்வெளியில் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சாந்தா தத் அவர்கள் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பெண் படைப்பாளர். அமுத சுரபியில் வெளியான கோடைமலை எனும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் தற்போது ஐதராபாத்தில் வசிக்கிறார். சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஐதராபாத்தில் வெளியாகும் நிறை மாத இதழில் ஆசிரியராக உள்ளார். திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டு உள்ளது. மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாகும் அப்படின்னு சொல்கிறார். இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், பேர் பெண் படைப்பாளர். இவரை பார்த்தா அமுத சுரபியில் வெளியான கோடைமலை எனும் சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் பார்த்தா தற்போது ஐதராபாத்தில் வசிக்கிறார். இவர் பார்த்தா சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஐதராபாத்தில் வெளிவரக்கூடிய நிறை என்ற மாத இதழில் கூட ஆசிரியராக உள்ளார். அப்புறம் திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழினுடைய ஆசிரியர் குழுவிலும் இவர் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. இவருடைய கதைகளெல்லாம் பார்த்தோம்னா எப்பயுமே இவருடைய கதையினுடைய அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மனித நேயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது பார்த்தோம்னா நுழையும் முன் அப்படின்ற அதில் பார்த்தோம்னா நுழையும் முன் அப்படின்ற அந்த பகுதியில் இந்த கதையோட சுருக்கத்தை என்னை பற்றி நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள். குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள். பெற்றோர் என்ற சொல்லே பேறு பெற்றோர் என்ற பொருள் கொண்டதுதான் எனலாம். தாய் தந்தை இல்லாத ஏதலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியவர்களும் இத்தகைய ஏதலி நிலையில் தவிப்பவர்கள்தான். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களே அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகின்றார்கள். குழந்தைகள் பெற்றோரால் என்ன பண்ணுறாங்க? குழந்தை நீங்கள் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் குழந்தைகள் அவங்க எப்படி உங்களால் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு தேவையான என்ன வேணும் கேட்குறாங்க, உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க, உங்களை கொஞ்சம் மகிழ்கிறாங்க. அது பெற்றோர் என்ற சொல்லுக்கு பேறு பெற்றோர் என்று பொருள் கொண்டது தான் எனலாம். சொல்ல பேறு பெற்றோர்னா குழந்தை, பிள்ளை பெறுதல் தான் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தாய் தந்தை இல்லாத ஏதலி குழந்தை நிலை மிக கொடியதாகும் சொல்கிறார். அப்பா அம்மா இல்லாத குழந்தை, ஏதலி அப்படின்னா ஏதும் இல்லாதவர்கள், ஏதலி அப்படின்னா அந்த ஏதும் இல்லாதவர்கள், அவங்களோட நிலை மிக கொடியதுன்னு சொல்கிறார். இன்னும் உங்களோட தேவைகளை அவங்க அப்பா அம்மா பூர்த்தி செய்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத தாய் தந்தை இல்லாத அவங்க இல்லாத அவங்க குழந்தைகள் நிலை, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது யார்? அவங்க நிலை மிக கொடியதாகும். அவங்களுக்கு ஒரு தேவையான யார்கிட்ட போய் கேட்பாங்க, என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எதிர்பார்ப்பலாம் என்ன எப்படி, அதான் தான் சொல்கிறார். அது நிலை மிக கொடியதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட குழந்தைகளை ஏற்று வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று சொல்கிறார். அப்படி அந்த குழந்தைங்களை எத்தனையோ காப்பகத்தில் குழந்தைகள் இருக்குது. ஆனால் ஆசிரமத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, காப்பகம்னு சொல்கிறோம். அந்த குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம எத்தனையோ குழந்தைகள் இருக்குது. அப்படி யாரோ ஒருத்தர் போய் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நம்ம குழந்தை இல்லை, நாம் ஒரு குழந்தை, அதில் குழந்தை என்ன பண்ண நம்ம வெற்று வளர்க்கும் பண்பு, அதுதான் என் மனித பண்பு அப்படிங்கிறார். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படியோ மாதிரி அறிவியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்க எல்லாமே அப்படி புறம் தள்ள இந்த டெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி அதில் குழந்தைகளை பெறுவதன் மூலமாக வந்ததுனால இந்தமாரி குழந்தைகளெல்லாம் ஏற்று வளர்க்கக்கூடிய பண்பு எனக்கு குறைஞ்சி போயிடுச்சு. அனைவருமே அதையே நாடியே போகிறாங்க. எவ்வளோ சிரமமானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படி போய் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒழிய இந்தமாரி குழந்தைகளை ஏற்று வளர்க்க மனித பண்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. சரி,
அப்படி யார் ஏற்று வளர்க்க மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுன்றார். அப்படி ஒருவேளை குழந்தைகளை ஏற்று வளர்க்க இருப்பவர்களை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுங்கிறார். பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள் தான். குழந்தைகள் இல்லாதவங்க, அவங்களே ஏது இல்லாதவன குழந்தைகள் இருந்தால் தான் அவர்கள் பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகள் இருந்தால் யார் இல்லை, அவங்க கணவன் மனைவி அப்படி போய் அதோட முடிஞ்சு போயிடுது. அதனால் அதான் சொல்கிறாரு, குழந்தைகள் இல்லாத முதியவர்களும் ஏதிலி குருவிகள் போல தான். அவங்க ஏதில் நிலையில் இருப்பவர்கள் தான், ஏதும் இல்லாதவர்கள் நிலையில் இருப்பவர்கள் தான் சொல்கிறார், தவிப்பவர்கள் தான் அப்படிங்கிறார். அவர்களையோடு ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்தவர்களே அப்படின்னு சொல்கிறார். அவர்களும் கூட என்ன குழந்தைய அப்படி வளர்ப்பவர்கள், குழந்தை இல்லாதவங்க கூட என்ன சொல்லலாம், அவங்களே இதில் என்ன பண்ணி நாம் அதில் தான் சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சரி, உங்களுக்கு இந்த பகுதியில் நமக்கு அவர் என்ன சொல்ல வராரு, இந்த குழந்தையினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம இதில் வரக்கூடிய கதை மாந்தர்களை பற்றிலாம் நாம் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கணும், யார் யார் வராங்க அப்படின்ட்டு. அதில் பார்த்தா ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அப்புறம் பார்த்தோன்னா அவருடைய குழந்தை, அப்புறம் அந்த மருத்துவர், அப்புறம் செவிலியர், அப்புறம் மருந்து கடை, முக்கியமானவர் இவர் தான், மருந்து கடை பாபு, அப்புறம் கணவன், ஒரு குழந்தை இல்லாத கணவன் மனைவி ஒரு தம்பதியர்கள், இவர்கள் வர. இதுதான் இந்த கதையில், இவர்கள் தான் இந்த கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்கள். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போவோம். விழிகளை அகல விரித்து எவ்வித இலக்குமின்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வை சுழற்றி கொண்டிருந்த குழந்தை மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறார். விழிகளை அகல விரித்து எவ்வித இலக்குமின்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுழற்றி கொண்டிருந்த குழந்தை மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது. அங்கேயும் பார்க்குது ஒரு குழந்தை, அப்படி இப்படின்னு பார்க்குது. யார்? இந்த ஆறுமுகம் அவருடைய குழந்தை வந்து அப்படி இருக்குது. அவரை அந்த குழந்தைய பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். நாம் வச்சுக்கோ, இப்போ ஆறுமுகம் அவருடைய குழந்தை. சரி, இவளுக்கு அவர் சின்ன குழந்தை வாங்கிட்டு சொல்ல முடியல, அப்படி இப்படின்னு பார்க்குது, சுற்றியும் புத்தியும் பார்க்குது. அப்படி பார்வை அங்கேயும் பார்த்துட்டு மீண்டும் சினுங்க ஆரம்பித்து கொஞ்சம் அழுக ஆரம்பித்தது. இப்படித்தான் விட்டு விட்டு அழுந்து கொண்டிருக்கிறது. அரை மணிக்கும் மேலாய் பசியா காய்ச்சல் அசதியா தெரியவில்லை அப்படிங்கிறார். இப்படி தான் அரை மணி நேரத்துக்கு ஒன்று அழுங்கிட்டு கொண்டு அழுகுது. பசிக்குதான் தெரியல, இல்லை காய்ச்சல் அசதியாக தெரியவில்லை. அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார் ஆறுமுகம். அப்படி ஐயோ, அப்படி துடிக்கிற அந்த குழந்தையை பார்த்து, அந்த வழியில் துடிக்கிற குழந்தையை பார்த்து இவர் என்ன பண்ணுறார், ரொம்ப அவஸ்தைப்படுறார். ஐயோ என்னன்னு தெரியலையே, குழந்தைக்கு என்ன பசியா இல்லை காய்ச்சலா, அந்த என்னன்னு தெரியல. இவர் என்ன பண்ணுறார், அப்படியே வேதனைப்படுறார். அதை நினைத்து இவர் என்ன பண்ணுறாரு, வேதனைப்பட்டு இருக்கிறார் ஆறுமுகம். குழந்தைக்கு ரெண்டு விலங்கு டீ தண்ணி புகட்டி தானும் குடித்தால் வறண்டு தொண்டைக்கு இதமாக இருக்கும்னு நினைக்கிறார். அதாவது இப்போ எங்கே போயிட்டுருக்க, இப்போ காட்சிகள் எங்கே நடந்துகிட்ருக்குதுன்னா, ஒரு மருத்துவமனையெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டார். மருத்துவமனைக்கு ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்கிறார். அரசு மருத்துவமனையில் இந்த குழந்தைக்கு உடல்நல சரியில்லாமல் அப்படி போய் இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே மருத்துவர் பார்க்கறதுக்காக அங்கே மருத்துவமனைக்கு போயிட்டார். அங்கே நடக்கக்கூடிய காட்சியை தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, முதல்ல உங்களுக்கு அப்படியே வச்சுருக்குறாங்க. அந்த மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை குழந்தைய வச்சுருக்கும் பொழுது தான் அப்போ நம்ம விழிகளாக எடுத்து அங்கே சுற்றியும் பார்க்குற மாதிரியும், அப்புறம் இது அழுகுது, இதுக்கு பசியா இல்லை காய்ச்சல் அசதியாக தெரியல, இவர் அது குழந்தைய அவர் படுற அவஸ்தையை பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேதனைப்படுறது. அப்போ நடக்கிறதா உங்களுக்கு பாடப்பகுதியை வச்சுருக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, குழந்தைக்கு 2 விலங்கு டீ தண்ணி புகட்டி குடித்தால் வறண்டு தொண்டை கொஞ்சம் இதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு கொஞ்சம் டீ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டாலும் நம்மளும் கொஞ்சம் குடித்தோமா கூட நம்ம தொண்டை கொஞ்சம் இதமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் டிவிக்கும் பையனை உள்ளே விட மாட்டார்கள். ஆனால் இந்த மருத்துவமனைக்குள்ளே டிவி இருக்கக்கூடிய அந்த பையனை என்ன பண்ண மாட்டார்கள், உள்ளே விட மாட்டார்கள். வெளியே சென்று குடித்து விட்டு வரவும் துணிவு இல்லாமல் இருந்தது. துணிவு இல்லை, சரியா? டிவிக்கு அந்த பையனர் உள்ளே விட மாட்டாங்க. இருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம், நாம் வெளியே போய் குடிச்சிட்டு வரனாலும் அதுவும் முடியல. அதுக்கு நமக்கு துணிவு இல்லை அவருக்கு. ஏன்னா இடம் பருவி போய்விடும் என்னும் பயம். ஐயோ இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாது, என்ன அது வேறு யாராவது வந்துடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ நம்ம குழந்தைய வச்சு ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டு இருக்க முடியாது. அதான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, போட்டு செல்லும் மேல் துண்டை தள்ளிவிட்டு அடாவடித்தனமாய் ஆக்கிரமித்து கொள்ளும் பொறுமை பறிபோய் இருந்த ஜனம்னு சொல்கிறார். சரி, துண்டை போட்டுட்டு போனாலும் அதையும் தள்ளிவிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜனங்களெல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க ஒரு அடாவடியான்ட்டு. அப்படிப்பட்ட பொறுமை பறிபோய் இருந்த ஜனம். பொறுமை இல்லை யாருக்கும், நின்று மெதுவாக பார்த்துட்டு போகலாம். ஐயோ குழந்தை குழந்தையோடு இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் முன்னாடி விடலாம் அப்படின்னு யாருக்கும் அங்கே என்னது பொறுமை இல்லை அப்படிங்கிறார். சரி, விடிந்ததும் விடியாததுமாய் பரபரத்து ஓடி வந்தும் பயனில்லை அப்படிங்கிறார். நினைக்கிறார்
அதோட காலையில் நேரமாக வந்தோம், அவங்க வந்து கூட இங்கே கூட்டம் குறையில, குழந்தைக்கு வேற என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் எந்த பயனும் இல்லையே அப்படின்னு மனதில் நினைக்கிறார். கூட்டம் சேருவதற்கும் முன் வந்து விட வேண்டும் என்னும் தவிப்பு அடுத்தவர்களுக்கும் இருக்காதா என்ன என்று எண்ணியபடி குழந்தையை தோளில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றார். நினச்சிக்கிறார், சரி நமக்கு மட்டும்தான் இந்த நிலையா, எத்தனையோ பேருக்கு இந்த நிலை இருக்குது இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாரு. இவர் தன்னைத்தானே அப்படியே என்ன பண்ணுறாரு, சமாதானப்படுத்திக்கிட்டு குழந்தைய அப்படி தன்னுடைய தோழி அப்படி சாய்த்து என்ன சமாதானப்படுத்துகிறார். அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் போயிடலாம், முடிஞ்சு போயிடலாம். குழந்தைக்கு என்ன பண்ணுறது, ஆறுதல் சொல்கிறார் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான்மா இருக்குது, கொஞ்சம் தான்ப்பா மருத்துவர் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான் என்ன சமாதானப்படுத்துகிறார். வரிசையினோட அசைவு பார்த்தா ஆமை வேகத்தில், ஆமை எப்படி மெதுவாக போகுது அதுபோல் மெதுவாக ஒவ்வொருத்தராக அப்படியே போகுது. அலுப்பு கூட்டியது, இவருக்கு அப்படியே அலுப்பு கூடியது. ஐயோ என்னடா இவ்வளோ நேரமாச்சே அப்படின்ட்டு. போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட, பேசாமல் போயிடலாமா அப்படின்னு எரிச்சல் கூட. ஆனால் என்ன, அந்த குழந்தை நிலையை பார்த்து அவருக்கு அப்படியே நிற்கிறார். கை மருந்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல். என்ன மருந்துக்கு எது கொடுத்தாலும் கேட்கல, 2 நாள் என்ன, அந்த குழந்தைக்கும் ரொம்ப காய்ச்சலாக அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாரு. தனியார் மருத்துவமனை செல்ல வக்கில்லாத போது, சரி தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் அதுக்கு நமக்கு என்ன, அதை வக்கில்லை. கை மட்டுமின்றி மனுஷ ஆதரவும் வறண்டு விட்டபோது இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடு கட்டுவது போல் பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியது தான் அப்படிங்கிறார். காசா பணமா அப்படிங்கிறார். அதான் சொல்கிறாரு, வரிசை பார்த்தோன்னா ஆமை வேகத்தில் போகுது, சலுப்பாகி போச்சு, என்னடா இவ்வளோ நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கிறதுன்ட்டு. கை தவிர என்னது கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதுவும் என்னது வாழ்ந்துக்கிட்டே இருக்குது சிறுங்கிட்டு. சரி, வரிசையின் அசைவு ஆமை வேகத்தில் அலுப்பு கூடியது. போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட. கை மருந்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல். தனியார் மருத்துவமனை செல்ல வக்கில்லாதது. தனியார் மருத்துவமனை அதுக்கு வசதி வாய்ப்பில் இல்லை, தனியார் மருத்துவம் போக முடியல. சரி, கை மட்டுமின்றி மனுஷ ஆதரவும் வறண்டு போய்விட்டது சொல்கிறார். இங்கே என்னது, மனுஷனு கூட ஒருத்தர் கூட என்ன பண்ண ஆதரவு இல்லை, நம்ம கையில் காசுகள் அதுவும் வறண்டு போச்சு. மனுஷனுக்கு என்ன இங்கே எந்த ஒரு மனிதனும் அங்கே இருக்கணும், குழந்தைய வச்சுருக்காரு, கொஞ்சம் முன்னாடி விடுங்கப்பா, கை குழந்தை வச்சுருக்காரு, கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு நேரமாக போகிட்டு வீட்டுக்கு அப்படின்ட்டு என்ன யாருமே என்ன பண்ணல, கொஞ்சம் கூட இறக்கப்படலை. அவங்க யாருமே இறக்கப்படலை, அதுவும் வறண்டு போய் விட்டது போ அப்படி மனசில் நினச்சிக்கிறார். சரி, இல்லாதவற்றுக்கெல்லாம் இவரே இல்லாதவற்றெல்லாம் அவன் நம்ம ஈடு கட்டுவது போல் இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்மகிட்ட கை காசு பணம் தான் இல்லை, பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறார். சரி நம்ம பொறுமையை தான் கடைப்பிடிச்சாகணும், வேறு வழி இல்லை, காசா பணமா, பொறுமையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறார். சரி, இதனுடைய தொடர்ச்சி பகுதியை மாணவ செல்வங்களை நாம் நாளை பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.